மிதுன ராசினர் தன் தந்தையோடு அதிக கருத்து வேறுபாடில் இந்த வருஷம் ஈடுபடக்கூடாது. அவருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். விட்டு கொடுத்ததும் பொறுத்ததும், அதுவும் பேரண்ட்ஸ் விஷயத்தில் நீங்களே விட்டு கொடுத்ததா இருக்கட்டும். இப்படிலாம் கூட முகங்கள் மாறுமா, கூட இருந்து குழி பறிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த மிதுன ராசினர் உறந்துக்கு போகக்கூடிய காலகட்டம் இதுதான். If at all you have a partner in your business, அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகுகேது பேச்சு அது இதுன்றாங்க, நமக்கு ஒருவேளை அதுதான் வெற்றி தராது போல அப்படின்னு உங்கள் முயற்சிகளை விட்டுற வேண்டாம். விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. அதுதான் இந்த ராகுகேது பயிற்சியில் மிதுன ராசியில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். விடாமுயற்சி தான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்க போகுது. வணக்கம். இன்றைக்கி நம்ம மிதுன ராசி மிதுன லக்னத்தினுடைய ராகுகேது பயிற்சி 2025 பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கேதுவும் அவருடைய 9ஆம் இடத்துக்கு ராகுவும் வருது. அப்போது இது மிதுன ராசி மிதுன லக்னத்தை 2 பேருக்குமே இது பொருந்தும். மிதுன ராசினர் தன் தந்தையோடு அதிக கருத்து வேறுபாடில் இந்த வருஷம் ஈடுபடக்கூடாது. அவருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும். அவங்க என்னவா இருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். பல நேரங்களில் அம்மா அப்பா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதே வழக்கமாக வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய இயந்திரத்தனமான வேகமான ஒரு காலச்சூழலில் ஒருத்தருக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து அறிஞ்சு புரிஞ்சுலாம் செய்யக்கூடிய அளவுக்கு பொறுமை இங்கே யாருக்குமே இல்லை. ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருக்கும்போது பேரண்ட்ஸ் நம்ம போய் கேட்ட பிறகும் அவங்க எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் விட்டு வந்தீங்கன்னா அது இன்னும் பெரிய தவறாக போய் முடிஞ்சிடும். ஒரு வயதுக்கு மேலே குழந்தைகளை போல தான் முதியவர்களும். ஸோ குழந்தைகளுக்கு எப்படி தனக்கு என்ன தேவைன்னு சொல்ல தெரியாதோ அதுபோல் முதியவர்களுக்கும் நம்ம அம்மா அப்பாவே இருந்தாலும் ஒரு வயதுக்கு மேலே அவங்க தனக்கு தேவை என்னன்றது தெரியாது. அதுவேளை நம்ம பிள்ளை கேட்டான்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைப்பா, நீ நல்லா இருக்கல, அது போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ there is no other go. பேரண்ட்ஸ் மீது ஒரு தனி கவனம் நீங்கள் செலுத்தணும். அதிலும் மிதுன ராசினர் தன் தந்தை மீது ஒரு தனி கவனம் செலுத்துங்க. ஒருவேளை அவங்க உங்களை காயப்படுத்தினா கூட திருப்பி நீங்கள் காயப்படுத்த வேண்டாம். நம்ம நேரம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆர்கியூமெண்ட்டுக்கோ இல்லை அவங்க மேலே மேற்கொண்டு ஏதாவது வெறுப்பையோ நீங்கள் உமிழக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ரெண்டாவது, ஆஸ் ஆல்வேஸ் ஐ சே, பொறுத்தார் பூமி ஆழ்வார். விட்டு கொடுத்ததும் பொறுத்ததும், அதுவும் பேரண்ட்ஸ் விஷயத்தில் நீங்களே விட்டு கொடுத்ததா இருக்கட்டும். செய்யாத தவறுக்கு உங்களை பழி சுமத்துறாங்க, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான விஷயம் தடுத்துடுறாங்க, இல்லை பாரபட்சமாக செயல்படுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நான் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் நம்ம குழந்தைன்னு சொல்கிறோம். ஒரு 40 வயது ஒரு ஜாதகர் இருக்கார். அவருடைய தந்தையார் எனக்கு பாரபட்சமாக என் தம்பிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார் சார், நான் என்னை அப்படியே விட்டுட்டார் சார் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இப்படி எந்த பிரச்சனை எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் நாம் அவங்களுக்கு சிறந்த பிள்ளையாக இருந்தாலே போதுமானது. ஏன்னா இந்த பிறப்பில் நீங்கள் அவருக்கு சிறந்த குழந்தையாக இருந்தாலே போதுமானது. ரெண்டாவது, குலதெய்வ அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை நோக்கி நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வத்தை போய் பார்க்குறதுக்குன்னு நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. நான் முயற்சி செய்தேன் அப்படிங்கிற திருப்தியாவது இருக்கும். முயற்சி செய்து போக முடியலன்னா பரவாயில்ல, பட் டேக் அன் எஃபர்ட் டு கோ டு த குலதெய்வம். உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் வர்றதுக்கான முயற்சி தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் தாண்டி அதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி தான் ஒரு முழுமையான வெற்றியை கொடுக்கும். அந்த வகையில் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அந்த குலதெய்வம் கோயிலுடைய சீரமைப்பு பணிகளுக்கு ஏதாவது உங்களால் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா நம்ம போகிறதும் பார்க்குறதும் சாமி கும்பிட்டு திரும்பி வர்றதும் மட்டுமே குலதெய்வம் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு முறையான விஷயமா இருக்காது. அது உங்கள் கோயில், உங்களுடைய முன்னோர்கள் வணங்கிய இடம், வணங்கிய ஸ்தலம். அங்கே உங்கள் முன்னோர்களுக்கான அந்த ஆன்மாவும் அங்கே தான் இருக்கும். நாளைக்கு உங்களுடைய வம்சாவளிகளும் அங்கே தான் போகிறாங்க. ஒரு பெரிய ஒரு லிகசி அதில் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை சீரமைக்கிறதுக்கும் மேம்படுத்துவதற்கும் அதோடைய அழகை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இல்லை அதை அழகாக ஆக்குறதுக்கும் உங்களுடைய பொருளாதார வசதிக்கு உட்பட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நல்லா செய்யுங்க. அதை ஒரு தொகையாக கொடுத்துட்டு ஏதோ பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் நீங்களே உள்ளே இறங்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உட்காந்து பேசி, அந்த நிர்வாகத்தினரோட சேர்ந்து உட்காந்து பேசி, இல்லை அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கவங்களோட உட்காந்து பேசி, நான் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக நான் இந்த காசு தர்றேன், நான் திரும்பி அடுத்த முறை பார்க்கும்போது இந்த விஷயத்தை செஞ்சுருங்க அப்படின்னு அதிலே கண்காணிப்பாக இருந்து அதை கரெக்டாக பண்ணுறாங்களான்றதையும் செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் குலதெய்வத்துக்காக கொடுக்குற பணம் அந்த குலதெய்வத்துக்கு போய் சேருதா இல்லையான்றதை செக் பண்ணுங்கள். பல லட்சக்கணக்கில் கூட நான் சீட் எழுதி கொடுத்துட்டேன், இந்தாங்க நன்கொடை கேட்டிங்க, குலதெய்வம் கோயிலுக்கு நான் 1 லட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு போயிடுறீங்க. அது தப்பு. ஏன்னா பணம் தான், ஆனால் அதில் ஒரு அக்கறை இருக்கணும். உங்கள் குலதெய்வன்றது அதை தான் எதிர்பார்க்கும். பார்த்தேன், சரி ஓகே, அப்படியே காசை தூக்கி போட்டு போயிட்டே அப்படின்ற உணர்வு தானே இருக்கும். உங்கள் தந்தையாக நினச்சி பாருங்களேன், உங்கள் குலதெய்வத்தை உங்கள் தந்தையாக நினச்சி பாருங்கள். பக்கத்தில் உட்காந்து, அப்பா நான் காசு வச்சுருக்கிறேன், உனக்கு எதுவும் வேணும்னா சொல்லு, உடம்புக்கு எல்லாம் ஓகேவா, எதுவும் சாப்பிட்றீங்களா,
ட்ரெஸ் என்ன வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஊர்லேருந்து ஒரு பையன் வர்றான், கிராமத்தில் தந்தை இருக்காருன்னா இந்தாங்கப்பா பணம் அப்படின்னு போட்டு போகிறது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதே தான் அப்படியே உங்கள் குலதெய்வத்துக்கு அப்ரோச் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் அப்படியே பனி போல் மறைஞ்சு அதுலேருந்து நீங்கள் அடுத்த லெவல் போகக்கூடிய அந்த வியப்பான விஷயத்தை பார்ப்பீங்க. ஈவன் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வரும்போது கூட நம்ம குலதெய்வத்துக்கு பண்ணதுனால நடந்துச்சான்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அடுத்த முறை நீங்கள் குலதெய்வங்களுக்கு போகணும்னு நினைக்கும் போது தான், ஆமாம் போன முறை போகும்போது நம்ம இப்படி வேண்டுதல்லாம் வச்சோம், ரொம்ப துக்கத்தில் இருந்தோம், நம்ம மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தோம், இப்போ நம்ம நல்லா அதுலேருந்து வெளில வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குமே, ஐயாவோ இல்லை நம்ம குலதெய்வம் அம்மாவோ தான் இதை நிகழ்த்தியிருக்கா அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா ஒரு சைலண்ட்டாக அது வேலையை செஞ்சிடும் குலதெய்வம். ஸோ அந்தளவுக்கு டேக் சம் எஃபர்ட். அதே போல் உங்களுடைய முயற்சிகளில் வந்து சில சுணக்கங்கள் ஏற்படலாம். கெரியர்லேயோ உங்கள் ஸ்டடீஸ்லேயோ ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை நீட் எழுதுறீங்க, இல்லை ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு 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 பெரிய விஷயத்துக்காக தயாராகிட்டுருக்கீங்க. அந்த முயற்சிகளில் வந்து தடைகள், தாமதங்கள், காத்திருப்புகள், போராட்டங்கள் ஏற்படலாம். இந்த ராகு பயிற்சி அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் இது இப்படி தான் இருக்க போகுது, ஆனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், நம்மளை போராட வைக்குது, அவ்வளோதான். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம போராடிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு அதில் வந்து வெற்றி கிடச்சிரும். நமக்கு வந்து போராடாமல் இந்த வெற்றி கிடைக்காதுன்ற விதி இருக்கும்போது போராடுறோம், போராடி முடிச்சுன்னு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். அந்த போராட்டத்தை வந்து போராட்டமாக எடுத்துக்காமல் அதை ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஓகே, இந்த ப்ராசஸில் இதெல்லாம் வந்து நம்ம கடந்து வர வேண்டியிருக்கு, இங்கெல்லாம் இந்த மேடு பள்ளங்கள் இருக்குது, பழங்குழி இருக்குது, இதிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டறிவாக, ஒரு ஞானமாக அதை நீங்கள் சேகரிங்க. அப்போ அதை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சேகரிக்க தொடங்கும் போது அந்த ஜேர்னியே வந்து என்ஜாயபிளாக இருக்கும். ஓ இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ட்டு. அந்த ஒரு முயற்சியை நீங்கள் தொடங்கும் போது தான் அது வரைக்கும் உங்கள் கூட இருந்தவங்களுடைய உண்மையான முகங்கள் இந்த ராகு பயிற்சியில் உங்களுக்கு தெரிய வரும். ஓ இப்படிலாம் கூட முகங்கள் மாறுமா, கூட இருந்து குழி பறிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த மிதுன ராசினர் உணர்ந்துக்க போகக்கூடிய காலகட்டம் இதுதான். ஸோ ட்ரை டு என்ஜாய் த ஜேர்னி டுவர்ட்ஸ் யுவர் கோல். ஏன்னா நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ணும்போது நிறைய மனிதர்களை சந்திப்பீங்க, நிறைய சூழல்களை சந்திப்பீங்க, சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் தான், சரிங்களா? அப்படியே நீங்கள் சேகரிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த முயற்சிகள் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றத்தை கொடுத்தாலும் துவண்டு போக வேண்டாம். கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது தாமதப்பட்டாலும் நீங்கள் சோர்வடைந்து விட வேண்டாம். கண்டிப்பாக மிதுன ராசினருக்கு வெற்றி உண்டு. 2வது, இந்த குலதெய்வத்தோட அருளால் நிச்சயமாக உங்களுடைய தடைகள் தகர்ந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் காளி கோயில் உங்கள் ஊர்லேயோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்களுடைய பகுதிகளில் காளி, பத்ரகாளி, வனபத்ரகாளி, உக்கிரகாளி, காளி கோயில், இல்லை சென்னையில் பார்த்தீங்கன்னா காளிகாம்பல் கோயில். நான் வந்து குறிப்பிட்டு ஒரு கோயில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். அந்த மாதிரி காளிகாம்பால் இந்த மாதிரி கோயில்கள் இருக்கும்போது ஒரு புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். தொழில், வருமானம், இது 2லையுமே வந்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்களுடைய பார்ட்னர்ஸ் அவங்க கூட ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ஏன்னா இந்த மிதுன ராசி அப்படிங்கிறப்போ இரட்டைத்தன்மை உடையது தான். யாராவது 2 பேர் சேர்ந்து முயற்சி செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். நானும் உங்க கூட இருந்து செயல்படுறேன் அப்படின்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கூட நீங்கள் செயல்படும் போது, இஃப் இட் ஆல் யூ ஹாவ் அ பார்ட்னர் இன் யுவர் பிஸ்னஸ், அவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க கூட நீங்கள் எந்த வகையிலும் மனஸ்தாபம் ஏற்பட்டுறாமல் விட்டு கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சியை செயல்படணும். 2வது, நிறைய ஆசிலேஷன்ஸ், நிறைய குழப்பங்கள், நிறைய மன தடுமாற்றங்கள், மன அழுத்தங்கள் வரும். அந்த மன அழுத்தங்கள் உங்களை சாப்பிட்றாமல் பார்த்துக்கங்க. அதாவது உங்களுடைய அந்த மென்டல் ப்ரெஷர் வந்து உங்களுடைய முயற்சிகளையே ஊற்றி முடியக்கூடாது. கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணி, யோகா பண்ணி, மெடிடேஷன் பண்ணி, மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டுட்டு உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் உங்கள் முயற்சியை தொடங்கணும். அதில் தான் உங்களுடைய வெற்றியே இருக்குது. ரொம்ப மன அழுத்தத்தின் உச்சத்தில் போய் இனிமேல் இந்த முயற்சியை வேண்டாம், கைவிட்டுடலாம், இது நமக்கு செட் ஆகாது, ராகு கேது பயிற்சி அதுன்றாங்க, நமக்கு ஒருவேளை அதுதான் வந்து வெற்றி தராது போல அப்படின்னு உங்கள் முயற்சிகளை விட்டுற வேண்டாம். சினிமா துறையில் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, இல்லை வந்து மார்க்ஸ்க்கு ஸ்கோர்ஸ்க்கு முயற்சி பண்ணுறவங்க, ஒரு பதவிக்கு முயற்சி பண்ணுறவங்க, அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப மன அழுத்தத்தை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கத்தான் போகுது. பட் டோன்ட் வரி, அந்த மன அழுத்தம் உங்களை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் தான். ஆனால் அதை தாண்டி திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு முகத்தை கழுவிட்டோ, இல்லை நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச டிஷ் சாப்பிட்டுட்டு, நல்ல ஒரு சாங்ஸ் கேட்டு, நல்ல ஒரு மூவி கூட பார்த்துட்டு திரும்பவும் வந்து எங்கே விட்டீங்களோ அதே இடத்துல அந்த முயற்சியை நோக்கி நீங்கள் பயணப்பட ஆரம்பிக்க வேண்டும். மிதுன ராசியினர் விடாமுயற்சிக்கு பெயர் போனவர்கள். இந்த முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. அதுதான் இந்த ராகு கேது பயிற்சியில் மிதுன ராசியில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். விடாமுயற்சி தான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்க போகுது. ஸோ கீப் ட்ரையிங், கீப் ஆன் ட்ரையிங், டோன்ட் எவர் ஸ்லீப். ஸ்லீப்னா தூங்காமல் இருக்குன்னு சொல்லலை, அதாவது ஊற்றி மூடிடாதீங்க, நிச்சயமாக வெற்றி உண்டு. நான் சொல்லபடி இந்த காளிகாம்பாலோட அருளோட மிதுன ராசி, மிதுன லக்னத்தார் எல்லா வகையிலும் வெற்றி பெற்று இந்த ராகு கேது பயிற்சியில் எல்லா தடைகளையும் தகற்றி அவங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியில் மட்டுமே முடிய வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.